Hello friends, in the Photoshop tutorial நம்ம இமேஜில் இருக்கிற white background எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நம்ம Photoshop tools எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் with white background. இதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம லேயராக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேயர் ஸ்டைலில் போயிட்டு blending ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே blend ifல கிரே செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெட் க்ரீன் ப்ளூ நல்லாயிருக்கு. இதில் வந்து கிரே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைடு லைட்டாக மூவ் பண்ணுறோம். பாருங்கள், இமீடியட்டாக அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போது இதை நான் வேறு இமேஜில் காப்பி பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே செலக்ட் ஆல், எடிட், காப்பி மர்ஜர் கொடுங்க. இங்கே எடிட் பேஸ்ட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் நீட்டாக ரிமூவ் ஆனது தெரியும். இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக இந்த ஒயிட் வந்து அந்த பார்டர் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா எகெயின் இந்த லேயர் ஸ்டைலில் போய் பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பிளெண்ட் இஃபில் இந்த பாயிண்ட்டை ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த பாதியாக பிரிஞ்சு வர்றது தெரியும். உங்களுக்கு அந்த லைட்டாக இருந்த ஒயிட் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது ஜேபிஜி இமேஜிலேருந்து பிஎன்ஜி இமேஜாக கூட மாற்றி வைக்கலாம். இப்போ நான் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃபைல் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இந்த இமேஜை நீங்கள் இங்கே பிஎன்ஜி கொடுத்துட்டு சேவ் பண்ணி வைக்க முடியும். இப்போ நான் வேற ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இல்லை. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு லேயராக மாற்றிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போய் இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணும்போது பாருங்கள் ரிமூவ் ஆகிற தெரியும் உங்களுக்கு பேக்ரவுண்டு. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இது கீழே நான் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு வேறு கலரில் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து ஒயிட் வந்து நம்ம இங்கே ஹேர்லியெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகிருக்கு. உங்களுக்கு இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து பியூர் ஒயிட்டாக இல்லாட்டி இந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நான் ஜூம் பண்ணி காமிச்சா பாருங்கள், இந்த இடத்துலலாம் ரிமூவ் ஆகிருக்கு. இமேஜில் லைட்டாக ஒயிட் இருந்தால் கூட அங்கேருந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பியூர் ஒயிட்டாக பேக்ரவுண்ட் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் வேற ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இமேஜ். இப்போது இதில் வந்து நான் லேயராக மாற்றிட்டு இங்கே பாருங்கள், இப்படி மூவ் பண்ணால் உங்களுக்கு இது ரிமூவ் ஆகிருக்கு. ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் இதில் வேறு கலர் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ஒயிட் தெரியுது. இப்போ இதை ஓரளவுக்கு கம்மி பண்ணுறதுக்கு நான் இந்த பேக்ரவுண்டு டிலீட் பண்ணிடுறேன். இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிவிட்டு வேறு இமேஜில் பேஸ்ட் பண்ண போகிறேன். எடிட், காப்பி மர்ஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எடிட் பேஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜில் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவலில் போயிட்டு நான் லெவலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இமேஜ் வந்து கொஞ்சம் டார்க்காகுது. ஓகே கொடுத்துட்றேன். இப்போ லேயர் ஸ்டைலில் போய் பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்லைடரை மூவ் பண்ணால் அந்த ஒயிட் ஓரளவுக்கு பாருங்கள் ஓரளவுக்கு ரிமூவ் ஆகிருக்குது. இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ இந்த டார்க்னஸ் போகிறதுக்காக
இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம இந்த ஷேடோ ஹைலைட்ஸ் கொடுத்தா கொஞ்சம் பிரைட்னஸ் வந்துடும். இங்கே ஓகே கொடுத்துடலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணணும்னா அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து நல்லா சாலிட் ஒயிட்டு, பியூர் ஒயிட்டாக இருக்கணும். அதே மாதிரி இமேஜஸில் வந்து ஒயிட் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.